பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் கூப்பிடுகையில் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் நம்மை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறார். மனிதர்கள் நாம் கூப்பிடும்போது, இல்லாவிட்டால் நாம் அழைக்கும்போது சில வேளை கேட்டாலும் கேட்காததை போல நடிப்பார்கள், இல்லையா? ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நாம் கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமே, அதனால் கவலைப்படாதிருங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில வேளை இருளின் பாதையிலே, இல்லாவிட்டால் நெருக்கத்தின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, நிந்தையின் அனுபவத்திலே நாம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் மட்டும் நமக்கு போதும். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிப்போம். நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அதாவது என்னென்ன காரியங்கள் நமக்கு இல்லாவிட்டால் என்னென்ன காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் பாரத்தோடு இருக்கிறோமோ, அவை எல்லாவற்றிற்கும் பதிலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார். இருளிலே நாம் உட்கார்ந்து இருக்கும்போது, மற்றவர்கள் பார்க்கும்போது நாம் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறோம், சத்துருக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அந்த இருளின் பாதையிலே கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும்போது நாம் இருளிலே இருந்தாலும், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நாம் இருளிலே நடக்கிறோம், இருளிலே இருக்கிறோம், எதுவும் காண முடியவில்லை என்று தோன்றினாலும் பரவாயில்லை, நமக்கும் கர்த்தருக்கும் தெரியும் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மை குறித்து சத்துருக்கள் சந்தோஷப்படும் போது நாம் துக்கப்படக்கூடாது. நாமும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே 7வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எந்த நேரத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார்? அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்கிறோம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். ஆமே, உன் மடியிலே படித்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை நவீனப்படுத்துகிறார், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்ருக்கள் அவன் வீட்டார் தானே. அதாவது நாம் நம்புகிறவர்கள், நம்முடைய சிநேகிதன், வழிகாட்டி, நம்முடைய மடியிலே படுத்து கொள்ளுகிறவர்கள், மகன், மகள், மருமகள், மாமியார், என்னென்ன யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு அவரை மட்டும் நோக்கி அவருக்காக காத்திருப்போமாக. என் தேவன் என்னை கேட்டருளுவார். நமக்கு ஒரு தேவன் உண்டு என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என் கணவர், என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் சகோதரர்கள், என் சிநேகிதர்கள், என் நண்பர்கள், அப்படி நாம் சொல்லுகிறதை விட எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தேவனோடு அப்படி ஒரு ஐக்கியமும் உறவும் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைநிற்க நமக்கு முடியும். அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, ஏனென்றால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எந்தெந்த இடங்களில் நாம் விழுந்து போனோம் என்று நமக்கு தோன்றுகிறது, அதே இடத்துல கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் விழும்போது சத்துருக்கள் சந்தோஷப்படுவார்கள், இல்லையா? நம்ம இருளிலே நடக்கும்போது, இருளிலே இருக்கும்போது, எந்த நன்மையை காணாமல், ஆசீர்வாதங்களை காணாமல், வாக்குத்தத்தங்களை அடையாமல் நாம் இருக்கும்போது சத்துருக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், இருளிலே நடந்தால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல நண்பனாக, தாயாக, தந்தையாக, சகோதரனாக, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் மறந்தாலும், யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்தாலும், யாரெல்லாம் கைவிட்டாலும், யாரெல்லாம் மாறினாலும், ஹல்லேலூயா, தெய்வ அன்பை விட்டு மாறாமல் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போமாக. ஹல்லேலூயா. விழுந்து போனோமே, மற்றவர்கள் முன்பாக தலை குறிந்து நிற்க வேண்டிய நிலைமை வந்ததே என்று சொல்லி தேவனை விட்டு விலகி போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குறித்த நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை கேட்டருளுவார். அவர் நமக்கு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நன்றி கர்த்தாவே. யார் யாரெல்லாம் விரோதமாக எழுப்பினாலோ, யார் யாரெல்லாம் தள்ளினாலோ, யார் யாரெல்லாம் கைவிட்டாலோ, என்னென்ன சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்தாலோ, ஆமாண்டவரே, உண்மையே நோக்கி கொண்டு உமக்காக காத்திருந்து அப்பா உம்முடைய கர்த்தா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, விழுந்தாலும் எழுந்திருந்து கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரே எங்களுக்கு எல்லாமாக எங்களோடு கூட இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சத்துருக்கள் சந்தோஷப்படாமல் கர்த்தா வெட்கப்படும்படியாக கர்த்தர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்பட்டதே கர்த்தா. இந்த நாளில் இருந்து எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படுவதாக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சம்பளம் நமக்கு தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மோடு அதிகமாக ஐக்கியமுள்ளவர்களாக உறவாடுகிறவர்களாக அப்பா அதிக நேரம் ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க கிருபை தாங்க. வசனத்தினுடைய எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். May God bless you all.